வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று மண்ணின் பெருமையும் மனிதனின் மாண்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் தொடங்கியிருக்காரு மிஸ்டர் ராஜா அவர்கள். அவரோடு தான் இப்போ நம்ம கலந்துரையாடல் பண்ண போறோம். வாங்க நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மண்ணின் பெருமையும் மனிதனின் மாண்பும் இந்த பெயர்ல ஒரு யூடியூப் சேனல் நீங்க தொடங்கியிருக்கீங்க. எப்படி இது மாதிரி ஒரு பெயர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? என்னுடைய பெயர் வந்து ராஜா. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் வடகடம்பாடி பஞ்சாயத்து நல்லான்பிள்ளை பெற்றால் என்ற கிராமத்தில் நாங்கள் வசித்து கொண்டிருக்கிறோம். இந்த தலைப்பு ஏன் நீங்க எப்படி வச்சீங்கன்னு கேட்குறீங்க. நான் வந்து நம்மாழ்வாருடைய புத்தகங்கள் பார்க்கறது, இந்த யூடியூப் சேனல் பார்க்கறது எனக்கு ஒரு ரொம்ப ஆர்வம், அவர் மேல ஒரு நாட்டம் எனக்கு ஏற்பட்டது. அப்போ நம்மளும் ஒரு சேனல் ஒன்று எடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல வழி இல்லை வரும் குழந்தைங்களுக்கு, மக்களை விட குழந்தைங்களுக்கு ஒரு சத்தான ஒரு பொருளை கொடுத்து எப்படி இயற்கையான முறையில் நம்ம தயார் பண்றோம் அதெல்லாம் நம்ம சொல்லலான்றதுனால தான் அந்த மண்ணின் பெருமையும் மனிதனுடைய மாண்பும். இது என்னவென்றால், எண்ணற்ற ஜீவராசிகள் இந்த மண்ணில வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மண்ணின் பெருமை அது. ஒரு பக்கம் இந்த மண்ணின் பெருமையை வெளிப்படுத்துவது மனிதனுடைய மாண்பு தான் வெளிப்படுத்த முடியுமே தவிர மற்ற ஜீவராசிகள் அதை மண்ணின் பெருமையை வெளிப்படுத்த முடியாது. இது தொன்று தொட்டு ஒரு காலங்கள் வரலாறு, இன்றைய காலம் நாளைய வரலாறாக பேசிக்கொண்டிருப்பது மனித இனமே தவிர மற்ற உயிர்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் தான் மண்ணின் பெருமையும் மனிதனுடைய மாண்பும் என்று இந்த தலைப்பை நாங்கள் வைத்திருக்கிறோம். நல்லது. ஓகே சார், நல்லா சொன்னீங்க. இப்போ அடுத்து வந்து இந்த குழந்தைகளுக்கு பள்ளியில தோட்டங்கள் வைத்து இயற்கை முறையில அவர்களுக்கு இந்த காய்கறிகள்லாம் சமையலுக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. வரவேற்கத்தக்க விஷயம். இப்போ இதை வந்து அடுத்து அவங்க வீடுகள்லையும் போயிட்டு இதை நடைமுறைப்படுத்தும்படியான விழிப்புணர்வு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? அதை பற்றி. அதாவது வந்து ஐயா அப்துல் கலாம் வந்து இளைஞர்களை நாடி போவதை விட பள்ளி குழந்தைகளை நாடி சென்று அவர் வந்து நிறைய விளக்கங்களை கூறியிருக்கிறார். அதே போல் நாங்கள் ஒரு முயற்சி தொடக்க பள்ளியில் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். குழந்தைகளுடைய எண்ணத்தில் இயற்கையான முறையில் நம்ம எண்ணற்ற பொருள், லேஸ் சாப்பிட்றது, பீஸா, பர்கர் சாப்பிட்றதுலாம் எவ்வளோ நோய் உருவாகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு சத்தான காய்கறிகளை நாங்கள் அவர்களுக்கு விதை ஊன்றுவதை போல அவர்கள் மனதில் நாங்கள் ஊன்றிவிட்டு செல்கிறோம். அவர்கள் வீட்டிற்கு அழைத்தால் கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு அமைச்சு கொடுப்போம். அவர்களே அந்த வீட்டிற்கு அமைக்கும்படி அவர்களுக்கு நாங்கள் இங்கே பள்ளிக்கூடத்திலேயே நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துருவோம். இது வந்து ஒரு 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 பார்ட் டைம் மாதிரி அவங்க அந்த முயற்சியை நல்லா மேற்கொண்டு கண்டிப்பாக நாளை வரும் சமுதாயத்திற்கு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக இயற்கையான முறையில் வரும் காலங்களில் ரசாயனம் போன்ற உணவுகளை உட்கொள்ளாமல் இயற்கையான முறையில் இயற்கையான காய்கறிகளை அவர்கள் உண்டு மகிழ்ந்து வரும் தலைமுறைகள் நல்ல ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் தான் எனக்கு இருக்கிறது. நல்லது சார், இது ஒரு புது முயற்சியா இருக்குது. வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பேசுவோம். அடுத்த நிகழ்ச்சியில நீங்க செய்கிற வேலைகளை நம்ம விவாதித்தோம். உங்களுடைய எண்ணங்கள் திறந்திருக்கிறதுனால உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு, குழந்தைகளுக்கு, இயற்கை ஆர்வலர்களுக்கு நிறைய விழிப்புணர்வுகளை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். இப்போது இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இப்போ வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து நாங்கள் வந்து இந்த பனை விதை நடுவது, குழந்தைகளை வச்சு நாங்கள் பனை விதையெல்லாம் நட்டிருக்கோம். ஒரு வறட்சியான இடத்துல நாங்கள் பனை விதைகள்லாம் நட்டு நாங்கள் மகிழ்வித்திருக்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை பள்ளி குழந்தைகளை வைத்து, இளைஞர்களை வைத்து நாங்கள் வந்து நாங்கள் இருக்கிற இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்காகவும் இதை போன்ற ஒரு நிகழ்வுகளை நாங்கள் மேற்கொள்வதற்காகவும் நாங்கள் புதிய முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.